friends, welcome back to Happy Homemakers Kitchen. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது என்ன நான் சொல்றேன்னு பார்க்குறீங்களா? இது ஜெயாவோட சேனல் கோசம். நான் என்னைக்கும் உங்களுடைய அபிமான யோகாம்பால் சுந்தர் தான். இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜெயாவோட சேனல் கோசம் நாங்கள் அக்காரவடிசல் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். பச்சரிசி 1 கப், 1/4 கப் பைத்தம்பருப்பு, 1 கப் நம்ம பச்சரிசி எடுத்தோம்னா 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ, ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான்னா 1.5 போடுவேன், உங்களுக்கோசரம் 2 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பிஞ்ச் பச்சை கற்பூரம், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி, நெய் நிச்சயமாக ஒரு 1.5 கரண்டி. அதாவது உங்களுக்கு கப் அளவில் சொல்லணும் அப்படின்னா 1/2 கப் கிட்ட தேவையாக இருக்கும். முந்திரி பருப்பு உங்கள் சௌகரியம். கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் பால் வேணும். இதுக்கு 1/2 லிட்டர் பால் வந்து நம்ம சாதத்தை முதல்ல குழைக்கிறதே வெடிக்கிறதே பாலை விட்டு தான் சாதத்தை வெடிக்கணும். அப்புறம் ஒரு லிட்டர் பால் வெளியில் எடுத்து அது குழைக்கிறதுக்கு வேணும். இவ்வளோதான் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ். இது என்ன பண்ணணும்னா லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கணும். இது ரெண்டையுமே ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுக்கலாமா மாமி? ரெண்டையும் ஒன்றா போட்டே வறுக்கலாம். ஓகே. நல்ல வாசனை வந்தா போதுமா இல்ல செவக்க இருக்கணுமா? செவக்க இல்ல, கொஞ்சம் ஜஸ்ட் வாசனை வரணும். ஓகே. அப்ப அந்த அரிசி வந்து பொரியல்லாம் வேண்டாம்? வேண்டவே வேண்டாம். ஓகே. ஜஸ்ட் கொஞ்சம் நல்லா சூடாகி வாசனை வந்தா போதும். ஓகே. இப்போ இது நல்லா வாசனை வர வறுத்துட்டோம் இல்லையா? இது ஒரு தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி கீழே விட்டுட்டு இதில் வந்து 1 கப்புக்கு 5 கப் பால் விட்டுட்டு குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் வாங்கிடுவோம். நல்ல குழைய வேக வச்சிடணும். இது பால்லையே பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரி நல்ல குழச்சலாக இருக்கும். இப்போ இன்னும் ஃபர்தராக இதை பாலை விட்டு குழைக்கணும். அட் த சேம் டைம் வெல்லத்துக்கும் நம்ம இது 2 கப் வெல்லத்துக்கு ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ பாகாக்கி கரைக்கலாம். கொஞ்சம் இதில் பால் விடுறேன். நின்று கிளறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல, விட்டு அடி பிடிச்சு போயிடும் பால் இல்லையா? ஆமா. அதான் இது 1 கப் போட்டதுக்கே எவ்வளோ வந்துருக்கு. ஆமா. ஜென்ரலா 2 பேர் 3 பேர் விடுதா அப்படின்னா 1/2 கப் பண்ணினா போறோம். 1/2 கப் பண்ணினா எவ்வளோ பைத்தம்பருப்பு போட்டுக்கணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டா போறோம். ஓகே. நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட் இல்ல மாமி இது? வெல்லம், அரிசி, பருப்பு அப்படின்னு. நிச்சயமா. அதே மாதிரி ரொம்ப மைல்டாவும் இருக்கும். நல்ல ஒரு பெருமாள் கோயில்ல பிரசாதம் வாங்கினோம்னா ஒரு வாசனையா இருக்கும். அந்த மாதிரி என்னோட ஃபேவரட் ஸ்வீட் இது. 1/2 லிட்டர் பால் விட்டோமா? ஆமா. அது எங்கன்னு கேட்கறது. ஆமா, திக் ஆயிடுச்சு இல்ல? இப்போ திக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து நம்ம ஒரேடியா ஊத்திட முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் ஊத்தணும்ல. அதனால அந்த சைடுல அடுப்ப சூடாவே வச்சுட்டு இருக்கேன். இங்கேயும் வந்து கொதிச்சுட்டே இருக்கு. கொதிக்க விடணும். இந்த பாலும் சூடா தான் இருக்கணும் அதுல விடுறப்ப. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பாயசம் கன்சிஸ்டன்சில இருக்கு. ஆமா. இன்னும் கொஞ்ச நேரம் திருப்பி திக்காகும். ஓகே. இதுக்கு நம்ம எடுக்கிற பச்சரிசி வந்து அந்த மாவு பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி இருக்குல்ல, அதுதான் அது போறோம். ஆனா பாகு பதம் அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல, ஜஸ்ட் கரைச்சு நம்ம வடிகட்ட போறோம். பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நீங்க கொதிக்க விட்டுனா போதும். இதையுமே ஜெயா வெள்ளை பாகு இது மாதிரி பண்ணிட்டு அடைச்சுடுவேன். ஏன்னா இதுவும் கொதிக்க இருந்து சாதமும் கொதிக்க இருந்தா வெள்ளத்தை விட்ட கையோட திரிஞ்சு போயிடும். ஓகே. அதனால இத இப்போ கரைச்சுட்டோமா ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வாசனை பச்சை வாசனை கொதிக்க விட்டோமோ அடைச்சுடலாம். அதுக்குள்ள இது கெட்டியான வரைக்கும் இது ஆறிடும். ஓகே. ஆறினா இதை தூக்கி அப்படியே விட்டுடலாம். ஓகே. ஏன்னா ரெண்டும் சூடா இருந்ததுன்னா எப்பயுமே சில சமயம் நமக்கு லக்கு நல்லா இருக்கும், சில சமயம் சில வெள்ளம் அப்படியே காலவாரிடும். ஓகே. தெரிஞ்சு போயிட்டுனா சுவாமி நைவேத்தியம் பண்ணிடும், மனசு கஷ்டமா இருக்கும். ஆமா ஆமா. அதனால முன்னெச்சரிக்கையா வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுறது நல்லது.
முதல்ல கூட நம்ம இதை செய்து வச்சிடலாம்ல, பால் மாத்திரம் சூடா பக்கத்துல அடுப்புல வச்சு கூட செய்துட்டு இருக்கலாம் இல்லையா? இத முன்னாடியே நீங்க கரைச்சி எடுத்து வச்சுக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். அக்கேஷன்ல எல்லாம் இந்த பிரசாதம் பண்ணுவாங்க மாமி. பெருமாள் கோவில் பாத்திருக்கேன் நான். புரட்டாசி சனிக்கிழமையில வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு இது எடுத்துக்கலாம். நவராத்திரி வெள்ளிக்கிழமையில அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். எல்லா நாட்கிழமை இது வந்து ஜஸ்ட் லைக் சக்கரை பொங்கல். ஓகே. நம்ம சொல்லணும்னா நம்ம சக்கரை பொங்கல் தண்ணியில பண்ணுவோம். ஆமா. இது ஃபுல்லா பால்ல இருக்கும். பால்ல. எனக்கு தெரிஞ்ச சில பேர் மில்க் மேட் எல்லாம் போட்டு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் தேவைப்படுமா? தேவைப்படாது. ஏன்னா நம்ம இவ்ளோ பால் விடுறோம், அந்த பால்லயே தான் சுண்ட வைக்கிறோம். அப்படிங்கிறது அதெல்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஒரு கப் அளவு தானே மாமி ரைஸும் அதுவும் எடுத்தோம். அப்ப எவ்வளவு பெரிய குக்கர் எடுத்தா அதுக்கு சரியா இருக்கும் இது செய்யறதுக்கு? இந்த குக்கர் வந்து ஒரு 4 லிட்டர் குக்கர். ஓகே. சோ அந்த அளவுக்கு காணும்ல இது. இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி முடிக்கச்சே பார்த்தா பாயசம் மாதிரி கொஞ்சம் செமி சாலிடா இருக்கும். நல்லா ஆறின அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா கெட்டியாயிடும். ஓகே. இது எவ்வளவு நேரம் வெளியில வச்சிருக்கலாம்? இது ஒன் ஃபுல் டே இருக்கலாமா? ஒண்ணுமே ஆகாது. ஒண்ணும் ஆகாது. ரொம்ப குவிக்காவும் பண்ணக்கூடிய ஸ்வீட்ல இது வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் கூட காலையில செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் முன்னாடியே மொத நாளே வறுத்துலாம் அரிசி எல்லாம் வச்சுட்டோம் அப்படி சொன்னா நேர காத்தால எழுந்து குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் ஆறதுக்குள்ள வெள்ளத்தை கரைச்சி வச்சுருந்தா வெளியில எடுத்து பாலை வச்சு கரைக்கிறதுக்குள்ள வெள்ளம் ஆறிடும். ஆல்மோஸ்ட் 4 லிட்டர் கிட்ட இது யூஸ் பண்ணிட்டேன். விடுறப்ப பாக்குறப்ப ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்துல கெட்டி ஆயிடுது இல்ல? அதுதான் இது. இந்த ஸ்டேஜ்ல இதுல கொஞ்சம் வந்து ஒரு 1/4 கரண்டி கிட்ட நெய் விட்டுருங்க. அக்காரவடசல் வந்து உங்களுக்கு நெய் பாது வெல்லம் அப்படியே தல 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 இருக்கும். ஆமா மம்மி, இப்போ இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாங்கன்னு வைங்களேன், இதுல எங்கெல்லாம் வந்து தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படி தப்பா போனுச்சுன்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்களேன். எங்க தப்பு பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சாதத்தை நல்லா பாலை விட்டு குக்கர்ல வச்சு வெடிக்கிற பத்தில அப்போ வந்து கொஞ்சம் வேற வேறையா அடிச்சுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவ திருப்பி எகெயின் குக்கர்ல வச்சு இன்னொரு 5-6 விசில் வாங்கி அதை குழச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சில ரைஸ் அந்த 5-6 விசில்ல குழையும், சில ரைஸ் குழையாது. பழைய ரைஸ் இருந்தா கொஞ்சம். ஆமா, அதனால அந்த ரைஸ்க்கு தகுந்த மாதிரி அதை இதாயிடுச்சுன்னா திருப்பி வச்சு இன்னும் கொஞ்சம் குழந்தை விசில் வாங்குங்க, தப்பு கிடையாது. ஓகே. இன்னொரு தப்பு எங்க நடக்கும்னா இந்த வெள்ளத்துலதான். வெள்ளம் சூடா இருக்க கூடாது. அத நிச்சயமா எல்லாரும் மைண்ட்ல இது பண்ணிக்கோங்க. ஓகே. மைண்ட் அது ஆறினாதான் இதோட விடத்தே திருப்பி இதோட சேர்ந்து வெள்ளம் கொதிக்கும். ஓகே. அப்ப கொதிக்க ஆரம்பிக்கச்சு ரெண்டும் சூடா இருந்ததுன்னா உடனே கொதிக்கும். உடனே கொதிச்சுன்னா தெரிஞ்சு போயிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா இது வந்து ஃபுல் ப்ரூஃப் நம்ம கிடைக்கும்ல. ஆல்மோஸ்ட் இது ரெடி. நம்ம நெய் ஒரு 1/4 கப் கிட்ட விட்டோம். ஆமா, தெரியுதா? இன்னும் ஃபுல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இன்னொரு 1/4 கப் விட்டுறேன். சோ இது ரெடி ஆயாச்சு. இப்போ இதை அடுப்பு அனுப்பிச்சுடுறேன். எப்போ வடிகட்டி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது உடனே கொதிக்கல, அது ஆறி இருக்கிறதுனால. சூடா இருந்ததுன்னா ரெண்டும் உடனே டபக்கு 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 கொதிக்கும். ஓகே. அப்போ தெரிஞ்சுக்கும். ஓகே. இந்த வெல்லம் சேர்த்து எவ்வளவு நேரம் மம்மி கொதிக்க விடணும்? ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல வேண்டாமா? ஓகே. இது பார்த்தேனாலே உங்களுக்கே தெரியும் எப்படி பாயசம் கன்சிஸ்டன்சில இருக்கு பாருங்க. ஆமா, பாயசம் மாதிரி தான் இருக்கு. இது கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு இதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அப்ப நீங்களே சொல்லுவேன், இது நீங்க இவ்வளவு லூஸா பண்ணீங்க எப்படி மாமி இப்படி கெட்டியாச்சு. ஆமா, எனக்கு அப்படி போடுறேன். இது ஏதாவது அளவு இருக்கா மம்மி? ஏலக்காய், பச்சை கற்பூரம்? இந்த அளவுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். ஓகே. பச்சை கற்பூரம் இதுக்கு மேல போடக்கூடாது. சின்ன பீஸ் தான் போடணும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இது வாசனையா இருந்ததுன்னா வந்து ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஆயிடும்.
மம்மி நம்மளோட பாரம்பரிய ஸ்வீட்டு வெல்லத்தில் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஒன்று ஏலக்காய் போடுறோம் இல்லை பச்சை கற்பூரம் போடுறோம் இல்லை ரெண்டு சேர்த்து போடுறோம். ஏன் சேர்க்குறோம்? நம்ம ஸ்வீட்டு வெல்லம் இதெல்லாம் சாப்பிட்றதே நமக்கு கொஞ்சம் அசிடிட்டி இது ஜாஸ்தி ஆகும் இல்லையா, அந்த இதை கம்மி பண்ணுறது வந்து ஏலக்காய் பண்ணும். ஸோ நம்மளோட உணவே மருந்து, மருந்தே உணவு. முந்திரி பருப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் சின்ன தீயில வச்சுட்டு பண்றது நல்லது, கருகி போகாத இருக்கும். வறுத்துட்டோம், இதை அடுப்பு அடைச்சிட்டு அதுல போட்டுறேன். உடைச்சோம்னா உள்ள பூச்சி ஏதாவது இருந்ததுனால நமக்கு தெரியும் இல்லையா. இந்த நாள் குழந்தைலாம் வந்து உடைக்கிறதுக்கு இது பண்ணிட்டு அப்படியே முஷா போடுறா. முஷா போடலாம், நம்மகிட்ட இருக்குங்கிறதுக்கோசரம். ஆனா அதுக்குள்ள வந்து பூச்சி இருக்கும், அது பார்க்கணும்னா நம்ம உடைச்சு போட்டாதான் நல்லா ரொம்ப நல்லா ஜோரா ரெடி ஆயிடுது. வாசனை கமகமன்னு இருக்கு. இங்க பார்த்தேன்னா நான் எடுத்த நெய் ஃபுல்லும் ஆமா அத்தனையும் யூஸ் ஆயிடுச்சு. ஆனா இதுல பார்த்தேன்னா நீங்க எங்க நெய் விட்டுருக்கேன்னு கேக்குற மாதிரி. ஆமா, கொஞ்சம் நேரம் எல்லாம் உள்ள போயிடும். நம்ம பண்றதே பார்த்தேன்னா எவ்வளோ தண்ணியா இருந்தது, பாயசம் மாதிரி இருந்தது. இப்போ ஒரு 1/2 hour ஆகுது, அதுக்குள்ளே எவ்வளவு கெட்டி ஆயிடுச்சு. ஆமா, கிரீமியா இருக்கு. இவ்வளோ பால் விட்டதுனால தான் இவ்வளோ கிரீமியா இருக்கு. எல்லாரும் இந்த நவராத்திரிக்கு இந்த அக்காரவடிசல் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அவளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமானு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய யூடியூப் வந்து யோகாம்பால் சுந்தர் youtube.com தான். அதே மாதிரி ஜெயாவோடையும் ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ் அப்படின்ற யூடியூப் 2 பேர்த்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் அதை ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்கள் 2 பேரோட சேனலும் பாருங்க. மாமியோட சேனல் லிங்க் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், யோகாம்பால் சுந்தர். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் மாமி, ப்ளீஸ். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட் மம்மி. Thank you.